இப்போ பட்ஜெட்ல எஸ்சி எஸ்பியை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி லிஸ்ட் கொடுங்கன்னு சொன்னா உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. அது எஸ்சி எஸ்பிக்கே அந்த பணம் போயே இருக்காது, ஆனா பண்ணி கொடுக்க முடியும் அவங்களால. அதுதான் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பெரிய டேலண்ட். அதுக்காகவே தான் அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க. நிதியமைச்சர் தன்னுடைய பதிலுரையில நாங்கள் எஸ்சி மக்களுக்கு இத்தனை லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம், பெண்களுக்கு இத்தனை லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா கூட எஸ்சிஎஸ்டியில வர வேண்டிய ஒரு 5 லட்சம் கோடி வந்து இந்த பட்ஜெட்ல காணாம போகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட், பிரைமரி டார்கெட் வந்து முஸ்லிம்ஸ், 2வது கிறிஸ்டியன், 3வது சீக்கியர், 4வது பௌத்தர். அதுல டச் பண்ணப்படாத, பாதிக்கப்படாத ஒரே குரூப் வந்து ஜெயின்ஸ். இது வரைக்குமான எல்லா எஜுகேஷன் பாலிசிஸும் வெகு மக்களை கல்விக்குள்ளார கொண்டு வருது எப்படி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த எஜுகேஷன் பாலிசி தான் வெகு மக்களை கல்வியிலிருந்து எப்படி விரட்டுறது என்பதை ஸ்ட்ரக்சராக இன்னைக்கு உருவாக்கி. நீங்க எப்போ வேணாலும் படிப்பை எடுத்துட்டு நீ போயிடு. 11ஆம் வகுப்புல இருந்து படிப்பை எடுத்துட்டு ரைட்டு, உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம், நீ அதை வச்சுட்டு போயிடு. 12ஆம் வகுப்பு படிக்கணும்னு அவசியம். நீ டிகிரி சேர்றியா, ஃபர்ஸ்ட் இயரோட நீ போயிடுறியா, போயிடு, உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும். பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட எங்க மாநிலங்களுக்கெல்லாம் அப்படி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த 75 ஆண்டு வரலாற்றுல இப்பதான் இந்த பட்ஜெட்ல தான் பல மாநிலங்கள் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படிங்கிற எதிர்ப்பு குரலையே கொடுப்பதற்கு 75 வருஷம் ஆகுது. போகஸாக வந்து ஃபிகர்ஸை வந்து கிரியேட் பண்றது, இதெல்லாம் யாரு? அமைச்சர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவருக்கு வந்து இவங்க தயார் பண்ணி கொடுத்தா அந்த பொய்யை வந்து நல்லா அலங்காரமா சொல்றதுக்கு தான் அரசியல்வாதிகளுக்கு தெரியும். ஆனா அந்த பொய்களை உருவாக்குற அந்த சூழ்ச்சிமும் யாருக்கு தெரியும்னா, 2024 தேர்தல் சமயத்துல ஒரு பிரச்சனை திடீர்னு மேலெழுந்து வந்தது. அது பிரச்சனை என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் அவர்கள் வந்து அரசமைப்பு சட்டத்தை மாற்ற போறாங்க. கான்ஸ்டியூஷன் அவங்க மாத்தி, கான்ஸ்டியூஷன் மாத்தினா என்ன பிரச்சனை? அப்பப்போ அமெண்ட்மெண்ட் வந்துட்டு தானே இருக்கு. இல்ல அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு என்பதை எடுக்க போறோம். இது வந்து ஒரு பரவலான ஒரு கருத்தாக வட மாநிலங்கள்ல பரவ ஆரம்பிச்சு. குறிப்பா வந்து உத்தரப்பிரதேஷ், அந்த கௌபெல்ட்னு சொல்லப்படுகிற இடங்கள், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த கருத்து வேகமா போச்சு. இது அவங்களுக்கு பாஜகவுக்கு எதிர்பாராத ஒரு விஷயமாக இந்த கருத்து பரவ ஆரம்பிச்சு தெரிஞ்சதும் கரெக்டா வந்து ராகுல் காந்தி கையில் எடுத்தார். எல்லா கூட்டங்களும், தன்னுடைய பரப்புரை கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு கையடக்கமான ஒரு கான்ஸ்டியூஷனுடைய காப்பியை கையில வச்சுட்டு இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்து என்பதை அவர் ரொம்ப வேர்கால் மட்டத்துக்கு அதை கொண்டு போனார். அவர் முதல்ல வந்து இந்த கருத்து பரவுவதற்கு முதல்ல காரணம், இந்த பகுதிகளில் ஒர்க் பண்ண சிவில் சொசைட்டி குரூப்ஸ் தான், சின்ன சின்ன குழுக்கள். அவர்கள் இந்த கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில எப்படியெல்லாம் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துகள் வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு முக்கியமான இலக்காக அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவது என்பது இருக்கிறது என்பதை வந்து கிராஸ்ரூட் லெவலில் அவங்க சின்ன சின்ன அளவுல கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இது வந்து தேர்தல் நெருங்க அது ஒரு கருத்தாக உருமாறியது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து அதை எடுத்துச்சு கையில. காங்கிரஸ் அதை ஒரு கேம்பெயின் இதுவா எடுத்துட்டு போகுது. காங்கிரஸ் மக்கள் மத்தியில உருவான கருத்தை தன்னுடைய அரசியலுக்கு கையில எடுத்துக்கொண்டது. ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப எஃபெக்டிவா அதை பண்ணார். பண்ணதும் வந்து அது வரைக்கும் இருந்த நிலை தலைகீழாக மாறியது. உத்தரப்பிரதேசத்துல வந்து 80 இடங்களும் ஜெயிக்கும் பாஜக என்று கருத்து கணிப்புலாம் வந்தது. ஏன்னா ராமர் கோயில் கட்டிட்டோம், அதை வச்சே ஓட்டு வாங்கிடலாம், மற்ற மாநிலங்களில் வரலனாலும் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே ஆட்டம் கண்டது. அப்போது மகாராஷ்டிராவில் அவங்க எல்லா கட்சிகளையும் உடைச்சி சிதறடிச்சு, அது உத்தவ் தாக்கரே கட்சியாக இருந்தாலும் சரத்பவார் கட்சியாக இருந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சி அவங்க வந்து அங்கே ஸ்வீப் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்த அவங்க பிளான் வந்து அங்கே வந்து நிலைகுலைந்து போனதுக்கு முக்கியமாக காரணமாக இந்த கான்ஸ்டியூஷன் பற்றின கருத்து மக்கள் மத்தியிலே பரவியது. அது வந்து ஓட்டிங் இதில் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் ஏற்படுது. குறிப்பாக தலித் மக்களுடைய வாக்கு
அவங்க வாக்களிக்கிற முறையில ஒரு பெரிய மாற்றத்தை 2019க்கு 24க்கு இடையில ஒரு ஷிஃப்ட் நடந்தது. அது காங்கிரஸ் நோக்கி திரும்பவும் தலித் மக்களுடைய வாக்குகள் உத்தரப்பிரதேசமோ மகாராஷ்டிரா அது மாதிரி பல மாநிலங்கள்ல திரும்ப வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல காங்கிரஸோடதான் இருந்தது. காங்கிரஸை விட்டு போறதுக்கு காரணம் காங்கிரஸ் தான், வேற யாரும் கிடையாது. அது இன்றைக்கு திரும்பவும் அதை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஷிஃப்ட் வந்து நடந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த கான்ஸ்டியூஷன் பத்தின அச்சம். ஏன்னா தலித் மக்கள் மத்தியில இந்த கான்ஸ்டியூஷனால நேரடியாக பயனடைகிறவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அதை உணர்ந்து அதை செய்யறாங்களா? அடுத்தது ரிசர்வேஷனால நேரடியாக பயனடைகிறவங்க எத்தனை பர்சன்டேஜ்? இது நீங்க புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் பத்தி பெரிய ஒரு ரெவரன்ஸ் அவங்களுக்கு அது மேல வந்து ஒரு ஒரு பெரிய மரியாதை அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா புரட்சி அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் அதனுடைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி அதில் என்ன சொல்லுது, ஈக்குவாலிட்டி பத்தி என்ன சொல்லுது, இதெல்லாம் அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியாது கிராமப்புற மக்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. புரட்சி அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி நமக்கு ஒரு கவசமாக இதை வைத்துவிட்டு போயிருக்கிறார் என்ற அளவுக்கு அது மேல உங்களுக்கு அது தெரியும். ஸோ அதை வந்து மாத்துறாங்கன்னா அந்த கவசத்தை இவர்கள் தயாரிக்கிறார்கள், நமக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு பரவுகிறது. ஸோ இன்னைக்கு வந்து பாஜக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ண வேண்டிய நிலைமை ஏன் உருவானது என்றால் இந்த கான்ஸ்டியூஷன் பத்தின இந்த அச்சத்தினால் தலித் மக்கள் வாக்குகள் மாறியது மிக மிக முக்கியமான காரணம். ஸோ இந்த நிலைமை வந்தது. இந்த தேர்தலில் அவங்க வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தாங்க. உடனடியாக எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் உடனே இனிமே வந்து பாஜக முன்பு மாதிரி ஆட்சி செய்ய முடியாது, அரசமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு சொன்னீங்க, அதுக்கான பாடத்தை மக்கள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை போய் அவர் கும்பிடுற மாதிரி முதல் நாள் வந்து ஃபோட்டோ வந்ததும் 3rd டைம் அவர் பிரைம் மினிஸ்டர் வர்றப்போ உடனே மக்கள்லாம் நீங்கள் வந்து அதை மாத்திரன்னு சொன்னீங்களே, இந்த அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்கள் நீங்கள் போய் அதுக்கு திரும்ப கும்பிடுற நிலைமையை இன்னைக்கு மக்கள் உருவாகிட்டாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதனால் அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி நாடகத்தை அவர் செய்வார். 2014 அவர் போய் கும்பிட்டார், 19 கும்பிட்டார். அது வந்து அது இப்போதான் அவர் போய் ஏதோ பலவீன பட்டு விட்டார், அவர் போய் அதை வணங்குகிறார்னு கிடையாது. அவரு போடுற நாடகங்கள்ல அது வழக்கமாக ஒரு நாடகம். இதை வந்து உடனே ஏதோ ஒரு வெற்றி பெற்று விட்டோம், ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை வந்து இனிமேல் அவங்க ரன் பண்ண முடியாது என்று அவெல்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றி கணிப்புல வந்துட்டு உண்மையிலே தோத்து போனவர்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. உண்மையிலே அவரே நரேந்திர மோடியே பார்லிமெண்ட்ல கேட்டார், நீங்க எல்லாம் பாக்குறது பார்த்தா ஏதோ நீங்க ஜெயிச்சிட்ட மாதிரி நாங்க தோத்துட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அப்படியே ஒரு நிலை உருவாங்க. உண்மையிலே அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்டா அவங்கள மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை தான். ஆனால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கணும், ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த இந்தியா பிளாக் ஒர்க் பண்ணி இருந்தால் அது நிச்சயமாக அது நடந்திருக்கும். இந்த இந்தியா பிளாக் கட்சிகள் அவங்களுக்குள்ளாரியே ஒரு ஹோமோஜினியஸா வந்து ஒரு ப்ரோக்ராம் இல்லை, அவங்களே பல இடங்கள்ல ஒருத்தவங்க ஏற்று போட்டிக்கிட்டு கொண்டார்கள். ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருந்தாலே இன்னும் வந்து ஒரு 10 to 15 இடங்களை அவர் வென்றிருக்க முடியும். குறிப்பாக இடதுசாரி கட்சிகளை கொஞ்சம் அனுசரித்து அவங்களுக்கு 1-2 இடங்களை வந்து பகிர்ந்து கொடுத்திருந்தா இன்னும் ஒரு 10-15 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அது நடக்கலை. ஸோ அது வந்து அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு இருந்த அச்சம் அரசியல் கட்சிகளுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இல்லை என்பதுதான் இது காட்டுது. மக்களுக்கு இந்த 10 ஆண்டு காலத்துல பாரதிய ஜனதா ஆட்சி என்பது ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சி, அது ஒரு முழுமையான ஒரு பாசிஸ்ட் ஆட்சியாக அடுத்து மாறிவிடும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த அச்சம்
நெருங்கி பழகின விதத்திலும் சரி, அவங்களோட இன்டராக்ட் பண்ண விதத்திலும் சரி, நான் பார்க்கும் போது இந்த அச்சம் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட இருந்துதான் நான் பார்க்கவே முடியல. அவர்களுக்கு அந்த அச்சமே இல்லை. அவர்களா அடுத்த ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்குறாங்க. அதன் விளைவு தான் இன்னைக்கு திரும்பவும் 3வது முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது. வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது இடையில எலெக்ஷனுக்கு முன்னே ஒரு இன்டர்வியூ பட்ஜெட் பிரசன்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் வந்து உண்மையிலேயே தங்களுடைய அந்த அஜெண்டா, அதாவது கான்ஸ்டியூஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்றது, இது வந்து பாஜகவுடைய ஒரு அஜெண்டா. இந்த அஜெண்டாவை அவங்க கைவிட்டுட்டாங்களா, உண்மையிலேயே அதை நாம் தடுத்து நிறுத்தி விட்டோமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. இந்த அஜெண்டாவை வந்து எதுக்காக அவங்க கான்ஸ்டியூஷனை கிராப் பண்ணணும் அல்லது டெஸ்ட்ராய் பண்ணணும் அல்லது டைலூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. இங்கே இந்தியாவை ஒரு மெஜாரிட்டேரியன் ஒரு ஸ்டேட்டாக மாற்றுறது, ஒரு பெரும்பான்மைவாத அரசாக இந்தியாவை மாற்றுறது. பெரும்பான்மைவாத அரசுன்னா நம்ம வந்து ஒரு இந்துத்துவ அரசுன்னு சொல்றோம், ஒரு இந்து ராஜ்யம்னு சொல்றோம். அது வந்து பல சொற்கள்ல நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணோம். ஆனால் இதை வந்து ஒரு மெஜாரிட்டியன் ஸ்டேட் இதை மாற்ற வேண்டும். இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஒரு அஜெண்டா, அது ஒரு செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை அவங்க பலவிதமாக அவர்கள் செயல்படுத்துகிறார். எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறார்? முதல்ல வந்து இந்த ஒரு மெஜாரிட்டேரியன் ஸ்டேட்டாக மாற்றணும்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற சிறுபான்மை மக்களை முழுக்க வந்து அதிகாரமற்றவர்களாக ஆக்கணும். எல்லா விதமான அதிகாரம், பொருளாதார அதிகாரம், அரசியல் அதிகாரம், சமூக அதிகாரம், இது எல்லாத்திலிருந்தும் தான் அவங்கள வந்து குறைக்கணும், அவங்கள வந்து அதிலிருந்து அகற்றணும். சிறுபான்மை மக்கள் போது இதை நான் அம்பேத்கர் பயன்படுத்திய பொருளில் நான் அதை பயன்படுத்துகிறேன். மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லும் போது அவர் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் மட்டும் சொல்ல, அதுல எஸ்சி எஸ்டியும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்துல இவர்கள் எப்படி இவர்களுடைய அஜெண்டா சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணும். 10 ஆண்டு காலத்துல எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த கவர்மெண்ட் என்கிற இந்த டூல், அரசாங்கம் என்பதுக்குள்ளார பலவிதமான கருவிகள் இருக்குது. நீதித்துறை இருக்குது, நிர்வாகம் இருக்குது, அது போல வந்து அவங்க கையில இருக்கிற காவல்துறை, இராணுவம் இதெல்லாம் இருக்கு, துணை இராணுவம் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு பெரிய மிஷினரி. இதை வந்து பயன்படுத்துறது, இதுக்கு அப்பால் இருக்கிற கருவிகளை அவர்கள் பயன்படுத்துறது. அது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், அதாவது அரசு அல்லாத அந்த கருவிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார். நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் என்பது கீழே என்னெல்லாம் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஆர்ம்டு குரூப்ஸ், இவங்களே நிறைய வந்து ஆயுதமேந்திய குழுக்களை உருவாக்குறது. ஆயுதமேந்திய குழுக்கள்னா முன்ன ஆர்ம்டு குரூப்ஸ்னா உடனே டிஎஸ்எஸ் மணிக்கத்தினுடைய பழைய கால ஞாபகம் வந்துடும். நம்ம தான் அந்த குரூப்பு அப்படின்னு நினைச்சிட்டு, அது இல்லை. இன்னைக்கு அவர் போனது போல ஆயுதமேந்திய புரட்சியின் மூலமாக ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று டிக்ளேர் பண்ணி கொண்டு வேலை செய்த மார்க்சிய லெனினியவாதிகளே அன்றைக்கு ஆயுத குரூப் என்று சொல்லுவார்கள், ஆயுத குழுக்கள். அது அல்ல. இன்னைக்கு ஆயுத குழுக்கள் என்பது இந்துத்துவ அமைப்புகள். அவர்கள் தான் ஆயுதங்களை வெளிப்படையாக ஏந்தி அவர்கள் அதை வந்து பயன்படுத்துகிறார்கள். இந்த ஆயுதம் மூலமாக ஆயுத புரட்சி செய்யணும்னு சொன்னவங்கலாம் ஏதோ காட்டுக்குள்ளார ஏதாவது ஆயுதம் வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியாது. அவங்க ஆயுதத்தை வச்சிருந்தாங்களா உண்மையிலேயே என்பதே தெரியாது. அதெல்லாம் மாதிரி அது ஒரு கதையா கட்டுக்கதையாக நினைத்து கொண்டு அது மாதிரி பின்னால ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒருவேளை மணிக்கு வேணா தெரிஞ்சிருக்கோம் அவர் எல்லாம் வச்சிருந்தாரா எனக்கு தெரியல. அவர் எல்லாம் அங்க கீழ்வன்மொழியெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணாரு, அது கீழே தெரிஞ்சல. ஸோ இப்போ வெளிப்படையாக அந்த ஆயுதங்களை ஏந்தி போகிறவர்கள் யாருன்னா இந்த இந்துத்துவ குழுக்கள் தான்.
அவங்க வெளிப்படையாகவே திரிசூலங்கள், வாழ், அப்புறம் வந்து சூழ்வா, அந்த மாதிரி ஆயுதம், தடி, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஊர்வலம் போறாங்க. அதை கொண்டு தாக்குகிறார். துப்பாக்கிகளை இன்னைக்கு ரொம்ப எந்தவித மனத்தடையும் எந்தவித அச்சமும் இல்லாமல் துப்பாக்கிகளை ஏந்திட்டு போறாங்க. இதையெல்லாம் அவர்கள் செய்ய முடியுது. இப்படியான நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வந்து பல பெயர்கள்ல அவர்கள் இன்றைக்கு உருவாக்கியிருக்காங்க. பல குழுக்கள், நூற்றுக்கணக்கான குழுக்கள் இருக்கு. முன்ன மாதிரி சில நமக்கு பாபரி மசூதி இடிக்கப்பட்ட போது ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டது. என்னென்ன மாதிரியான குழுக்கள்லாம் இதுல பங்கேற்றாங்க. அந்த குழுக்களுக்கு தாண்டி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான குழுக்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு 100 குழுக்களுக்கு மேல அது மாதிரி ஒர்க் பண்றாங்க. அது மாதிரி பல பேர்களை அவங்க உருவாக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணப்படுகிறார். அவங்க அந்த மாதிரியான ஆயுதங்களை எடுத்துட்டு போறது, தாக்குதல் நடத்துறது. அப்போ இந்த மாப் லிஞ்சிங், அடுத்தது இந்த கும்பல் கொலைகளை வந்து ஊக்குவிப்பது. இந்த மாப் லிஞ்சிங் எப்படி, எதன் காரணமாக ஊக்குவிக்கப்படுகிறது? அதுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு கை கொடுக்கிறது பசு என்கிற இந்த புனித பிம்பம். அதை வச்சுட்டு மாட்டு இறைச்சி இவர்கள் பசு மாமிசத்தை அவங்க கடத்தினாங்க. அதை வீட்டுல வச்சிருந்தான், அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தான், அல்லது இவன் வந்து பசுவை வெட்டினான் என்று யாரை வேண்டும்னாலும் அந்த ஒரு காரணத்தை சொல்லி அடித்து கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதி இன்றைக்கு இந்தியாவின் பல மாநிலங்கள்ல, அது குறிப்பா பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து சமூகத்துல ஒரு சிறுபான்மையினரை அவர்களை அதிகாரமற்றவர்களாக தொடர்ச்சியான ஒரு அச்சத்துக்குள் வைப்பது. இதில் அதிகமாக டார்கெட் பண்ணப்படுகிறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களும் தலித்துகளும். அடுத்தது இருக்கிறவர்களுக்கு இன்னொரு டூல் கன்வர்ஷன் என்கிறது, மத மாற்றம் செய்தார்கள் என்கிற பெயரால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு டார்கெட் செய்யப்படுகிறார். அப்புறம் சீக்கியர்கள், அவங்க தனிநாடு கேட்கிறார்கள், தேச விரோதி என்ற பெயரால் சீக்கியர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார். இப்படி பல காரணங்களை வைத்துக் கொண்டு இந்த மத சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகள் நாட்டில் அதிகாரமற்றவர்களாக அச்சத்துக்குள் தள்ளப்படுகிறார். இது 10 ஆண்டுல ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இது நடந்தது. இது நீங்க வந்து தேசிய குற்றால மையத்தினுடைய அறிக்கைகளை பாத்தீங்கன்னா இந்த யாரு மேல, எந்த குழுக்கள் மேலான அந்த வயலன்ஸ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக்கா இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத நாம வந்து புள்ளி விவரங்கள் மூலமாகவும் பார்க்க முடியும். இது இல்லாம பல அமைப்புகள் நேரடியாக ஆய்வு செய்து இந்த அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து எல்லா இந்த சிறுபான்மை குழுக்களையும் அதிகமான வன்முறைக்கு இலக்காக்கப்படுகிறவர்கள் அந்த குழுக்களில் இருக்கிற பெண்கள். அதனால பெண்கள் வந்து எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், சாதி வேறுபாடு, மத வேறுபாடு இல்லாமல் பெண்கள் இங்க வந்து டார்கெட் பண்ணப்படுகிறார். இது வந்து ஒரு பக்கம் சொசைட்டில. அடுத்தது வந்து அவங்க அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், இந்த அரசமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளை எப்படி டைல்யூட் பண்றது? இது வந்து நீங்க நிறைய பத்திரிகைகள்ல, ஊடகங்கள்ல, அரசியல் விவாதங்கள்ல பார்த்திருக்கலாம். எப்படி இந்த அரசமைப்பு சட்ட அமைப்புகள் வந்து நீர்த்து போக செய்யப்படுகிறது. அது தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், அல்லது இன்னைக்கு கலைக்கப்பட்டு விட்ட இந்த திட்டக்குழு, இது எப்படி வந்து இல்லாமலாக்கப்பட்டது, அதை எப்படி வந்து யூஸ் பண்ணாங்க. மாதிரி கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ் வந்து எப்படி ஒவ்வொன்றாக யூஜிசியா எல்லாத்தையும் வந்து டைல்யூட் பண்ணி அவங்க ஆட்களை போட்டு இதை வந்து காலி பண்றது என்பதை அது ஒரு பக்கம். இதுல ஒன் ஆஃப் த டூல்ஸ் அவர்கள் பயன்படுத்துற ஒரு கருவிதான் பட்ஜெட். இந்த பட்ஜெட் என்பதை பொதுவா இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு அந்த ஆட்சியாளர்கள் அவங்க வந்து அதை எஃபெக்டிவா செஞ்சாங்க இல்லையா, காங்கிரஸ் வந்து செய்ததா அல்லது ஐக்கிய முன்னணி அரசு செய்ததா, இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்குரியது என்றாலும் அவர்கள் வெளிப்படையாக சொன்னது, செய்ய முயற்சித்தது என்னன்னா, இதை ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவது. இந்த பட்ஜெட் என்பதை இங்க இருக்கிற மக்களை அதிகாரப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக பட்ஜெட்டை பயன்படுத்துவது. அதுக்காக திட்டங்களை
வகுப்பது. அப்ப என்னெல்லாம் பண்ணணும்? டவுன் ஒடுக்கப்பட்ட அடிநிலையில் இருக்கிற மக்கள் அவர்களை எம்பவர் பண்ணுவதற்காக கல்வி மூலமாக அவர்களுக்கு கல்வியில நிறைய ஃபெலோஷிப், ஸ்காலர்ஷிப் இதை கொண்டு வந்து அவர்களை கல்விக்குள்ளார கொண்டு வரும், அவர்களை கல்வியில அதிகாரப்படுத்துவது. அடுத்தது எக்கனாமிக்கலா அதுக்கான நிறைய ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர்றது, அவங்க ஆண்டர்பிரினர்ஷிப் அவங்களுக்குள்ளார கொண்டு வர்றது, அவங்க ஸ்கில்ல கொண்டு வர்றது. அது மூலமாக அவர்களிலிருந்து சில தொழில் முனைவோர்களை உருவாக்குவது. அது போல வந்து அவங்களுக்கு இருக்கிற கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது, அவங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பது, அவர்களுக்கு சாலை அமைத்து தருவது, பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொண்டு வருவது, அவர்களுக்கான மருத்துவ வசதிகளை கொண்டு வருவது, அவர்களுக்கான மருத்துவ காப்பீடுகளை கொண்டு வருவது, அவர்கள் விவசாயிகள் இருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கான பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வருவது. இப்படியான எம்பவர்மெண்ட்டுக்கான டூலாக பட்ஜெட் என்பது பார்க்கப்பட்டது. அதற்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டது. ஆனா பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்ஜெட்டை வந்து எப்படி ஒரு மெஜாரிட்டேரியனிஸ்டுக்கான ஒரு டூலா மாத்துறாங்க என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் உருவாக்க நினைக்கிற இந்த பெரும்பான்மை அரசு, அவர்கள் ஸ்தாபிக்க நினைக்கிற இந்த பெரும்பான்மைத்துவ அரசை அதற்கான ஒரு கருவியாக இப்படி பட்ஜெட் பயன்படுத்தப்படுது. அப்போ என்ன பண்றாங்க? இதுவரைக்கும் 2014 வரைக்கும் இருந்த பல அரசுகளும் செய்வதற்கு மாறாக என்னெல்லாம் செய்யணும்? முதல்ல கல்வியில இவர்களை எம்பவர் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுல இருக்கிற ஸ்காலர்ஷிப்புக்கு அமௌண்ட்டை கட் பண்ணணும், ஃபெலோஷிப்ஸை இல்லாமல் ஆக்கிவிடணும். இதை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு ஒரு பட்ஜெட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸுக்கு இருந்த ஸ்காலர்ஷிப், நீங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இப்போ வந்து ஓபிசிக்கு இருக்கு, மைனாரிட்டிக்கு இருக்கு, உயர்கல்வி படிப்பதற்கான படிப்பு உதவித்தொகை. அந்த உதவித்தொகையை வந்து அதுக்கான நிதி ஒதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். கொஞ்சம்னா வந்து ஏதோ 100 கோடி 200 கோடி குறைச்சு 1000 2000 3000 கோடின்னு அப்படியே படிப்படியா ஆக்கி அதுல பெனிஃபிட் ஆகும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் ஒரு 60-65 லட்சம் பேர் அதுல வந்து பயனடைந்து கொண்டு இருந்தார்கள் மைனாரிட்டிஸ்னா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ல எடுத்து எந்தெந்த மைனாரிட்டி ரிலிஜியஸ் மைனாரிட்டி குரூப் அதுல டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட், பிரைமரி டார்கெட் வந்து முஸ்லிம்ஸ், 2வது கிறிஸ்டியன்ஸ், 3வது சீக்கியர்கள், 4வது பௌத்தர்கள். அதுல டச் பண்ணப்படாத பாதிக்கப்படாத ஒரே குரூப் வந்து ஜெயின்ஸ். இந்த ஃபெலோஷிப்போ ஸ்காலர்ஷிப்போ இந்த வந்து ஃபண்டிங் வந்து ஜெயின்ஸ் வந்து குறைக்கிறதே கிடையாது. அவங்கள வந்து அவங்க நேரடியா இந்துத்துவா இதுக்குள்ளார அவங்க மைனாரிட்டிஸாக கருதுறது, அவங்க மெஜாரிட்டிக்குள்ளான ஒரு பார்ட்டா வந்து ஜெயின்ஸ் வந்து கருதுறாங்க. நிறைய இடத்துல அவங்களும் அப்படித்தான் பிஹேவ் பண்றாங்கிறத பார்க்கிறோம். ஸோ அவங்கள வந்து விட்டுட்டு மற்ற இருக்கிற எல்லா மைனாரிட்டி குரூப்ஸையும் டார்கெட் பண்ணி அவங்களுடைய கல்வியை இன்றைக்கு காலி செய்திருக்கிறார். அதுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் குறைக்கப்பட்டிருக்கு. அதுல முஸ்லீம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த அதிகப்படியான ஃபெலோஷிப்ஸ், இப்போ மௌலானா ஆசாத் பேர்ல இருந்த ஒரு ஃபெலோஷிப் அது இன்னைக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு அவங்களுக்கான நிதி சுத்தமா குறைக்கப்பட்டு சில 1000 பேர் தான் அதை பயன்பெற முடியும் என்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய கல்வியை ஒட்டுமொத்தமாக காரியம். சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல பார்த்தோம், இஸ்லாமியருடைய கல்வி நிலை என்பது தலித்துகளுடைய கல்வி நிலையை விட பின்னடைந்து இருக்கிறது என்று சச்சார் கமிட்டி சொன்னது. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? அதுக்கு வந்து சச்சார் கமிட்டி போட்டு ரிப்போர்ட்லாம் கொடுத்தாலும் அப்போ இருந்த யூபிஏ கவர்மெண்ட் வந்து நம்ம இதை வந்து ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு சொல்லி நம்மளை பிராண்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே அவங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை. கமிட்டியில் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கமிட்டி ரிப்போர்ட் வெளியே வரும். ஆனா காங்கிரஸ் அரசுல அந்த கமிட்டி ரிப்போர்ட் எதையுமே நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இது அவங்களுடைய அரசியல். இவங்க வந்ததுக்கு அப்புறம் அது அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவங்களை எப்படி இன்னும் பின்னால கொண்டு போகுது, அவங்க முன்னேற வைக்கிறதுக்குன்னு அந்த ரிப்போர்ட் வந்ததுன்னா அப்ப இதெல்லாம் வந்து தடுத்தா இவங்களை பின்னடைந்த நிலையிலே வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த ரிவர்ஸ்ல திட்டமிட்டு அவர்களை
காந்தி அவர்கள் போல ஐஏஎஸ் அதிகாரி இன்னும் வேற மாதிரியான விற்பனர்கள்லாம் இருக்காங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு என்னன்னா ஆட்சியாளர்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களே அவங்களுக்கு தெரியாத மாதிரிலாம் விஷயங்களை வச்சு தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பட்ஜெட்ல எஸ்சிஎஸ்பியை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொன்னால் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. அது எஸ்சிஎஸ்பிக்கே அந்த பணம் போயே இருக்காது, ஆனால் பண்ணி கொடுக்க முடியும் அவங்களால. அதுதான் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பெரிய டேலண்ட். அதுக்காகவே தான் அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க. அப்படி அவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்க, அந்த எஸ்சிஎஸ்பிலாம் கரெக்டாக போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எப்படி நாங்கள் அந்த ஃபண்டை கொடுக்குறோம் அப்படின்னு ஒழுங்காக காட்டுவாங்க. இப்போ கூட நிதியமைச்சர் தன்னுடைய பதிலுரையில் நாங்கள் எஸ்சி மக்களுக்கு இத்தனை லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம், பெண்களுக்கு இத்தனை லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார். நீ ஒரு சின்ன கணக்கு, இது ஒரு 42 லட்சம் 48,20,000 கோடி இந்த நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். அதுல ஒரு 15% நீங்க எஸ்சி எஸ்பிக்கு ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு 7 லட்சம் கோடி வருது. ஆனா அவங்க ஒதுக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி கூட இவங்க கணக்கிலேயே அது ஒதுக்குறது கூட கிடையாது. கணக்கில் காட்டுறது 2 லட்சம் கோடி கூட கிடையாது. அப்போ ரொம்ப சிம்பிளான கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா கூட எஸ்சிஎஸ்பியில் வர வேண்டிய ஒரு 5 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல காணாம போயிடும், இல்லாம போயிடும். ஸோ இதை அவர்கள் எந்த விதமான அவர்களுக்கான குற்ற உணர்வும் கிடையாது. இதை பத்தி இப்படி செய்வதில்லை. என்ன பண்ணாங்கன்னா முதல்ல ஒட்டுமொத்தமாக மன்ரேகாவுக்கு இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்படுற ஒரு 80,000 கோடி இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. அப்படின்னா அந்த 80,000 கோடியும் எஸ்சிஎஸ்பியில காட்டுவாங்க. ஏன்னா இந்த 100 நாள் வேலை செய்யறது எஸ்சி மட்டும்தான் செய்யற மாதிரி அவங்க தோட்டத்துல அதுல பாத்தீங்கன்னா ஒரு 40-50% கூட எஸ்சி மக்கள் அதுல பயனடைறதில்லை. மற்ற எம்பிசி ஓபிசி எல்லாருமே அதுல போட்டு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு காட்டுறாங்க. நீங்க ஒரு பஞ்சாயத்து லெவல்ல இந்த 100 நாள் திட்டம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த பஞ்சாயத்துக்கு அதுக்காக ஒதுக்கப்படுதுன்னா இந்த 5 லட்சம் ரூபாய் எப்படி அவங்க பிரிச்சு எப்படி காட்டுறாங்க. அதுல ஒரு சொத்து உருவாக்குறதுக்குன்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, கேபிட்டல் கிரியேஷன். அந்த காம்பனன்ட்ல ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு எப்படி பண்ணணும், ஒரு காவா போட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சிமெண்ட் அது செலவுல 5 லட்சத்தை ஒரு 3 லட்சத்தை அதுல காட்டிடுவாங்க. மிச்சம் 2 லட்சம் தான் வேஜ் காம்பனன்ட். அந்த 2 லட்சத்துல எத்தனை போகும்னா ஒரு 1 லட்சம் ரூபா எஸ்சி பீப்புளுக்கு கொடுத்த மாதிரி காட்டினாங்கன்னா அந்த 5 லட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20% தான் அவங்களுக்கு காட்டு. ஆனா இவங்க காட்டுறது இந்த 80,000 கோடியும் ஒட்டுமொத்தத்தையும் தூக்கி எஸ்பிஎஸ்சிபியில காட்டுறது. இதுதான் அவங்க தொடர்ந்து செய்து கொண்டு வருது. அதுபோல நீங்க பிஎம் ஆவாஸ் யோஜனா, பிஎம்ஏஒய் என்கிற வீடு கட்டும் திட்டம், அது மொத்தத்தையும் எடுத்து போய் எஸ்சிக்கு தான் வீடு கட்டாம இருக்காங்க. ஆனா எஸ்சிக்கு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு 30-40% கூட அதுல எஸ்சி இருக்க மாட்டாங்க பெனிஃபிஷியரிஸ். இது மாதிரி போகஸாக ஃபிகர்ஸை கிரியேட் பண்றது. இதெல்லாம் யாரு? அமைச்சர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவருக்கு இவங்க தயார் பண்ணி கொடுத்தா அந்த பொய்யை நல்லா அலங்காரமா சொல்றதுக்கு தான் அரசியல்வாதிகளுக்கு தெரியும். ஆனா அந்த பொய்களை உருவாக்குற அந்த சூட்சுமம் யாருக்கு தெரியும்னா பியூரோக்ராட்ஸுக்கு தான் தெரியும். அந்த பியூரோக்ராசி தான் இந்த அற்புதமான பொய்களை பொய்யான ஃபிகர்ஸ் உருவாக்கி ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பட்ஜெட் என்ன மாதிரியான டூலாக பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒரு பக்கம் இந்த மெஜாரிட்டேரியன் அஜெண்டாவை செயல்படுத்துவதற்காக, மெஜாரிட்டேரியன் ஸ்டேட்டாக உருவாக்குவதற்கு மைனாரிட்டிஸை டிஸ்எம்பவர் பண்றது, அவர்களை அதிகாரத்திலிருந்து தள்ளுறது வெளியில. அப்படிதான் இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உருவாக்கப்பட்டது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது இதுவரைக்குமான எல்லா எஜுகேஷன் பாலிசிஸும் வெகு மக்களை கல்விக்குள்ளார கொண்டு வருது எப்படி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த எஜுகேஷன் பாலிசி தான் வெகு மக்களை கல்வியிலிருந்து எப்படி விரட்டுறது என்பதை
ஸ்ட்ரக்சராக இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார். நீங்க எப்போ வேணாலும் படிப்பை எடுத்துட்டு நீ போயிடலாம். 11ஆம் வகுப்புலேருந்து படிப்பை எடுத்துட்டு ரைட்டு உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், நீ அதை வச்சுட்டு போயிடு. 12ஆம் வகுப்பு படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ டிகிரி சேர்றியா, ஃபர்ஸ்ட் இயரோட நீ போயிடுறியா, போயிடு, உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். முன்ன 3 வருஷம் முடிச்சாதான் டிகிரிக்கு ஏதோ சர்டிஃபிகேட். அதனால 3 வருஷமும் அந்த சர்டிஃபிகேட் வேணுங்கிறவன் 3 வருஷமும் ஏதோ அப்பப்போ வருவான். வந்து ப்ரொஃபஸர் காலில் வந்து எனக்கு ஆஃப் அண்டானாலும் என்ன எக்ஸாம் எழுத விடுங்கன்னு கேட்டு எப்படியா கப் வச்சு பாஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்குவான். ஆனால் இன்னைக்கு அது அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் இயரோட நீ ட்ராப் அவுட் ஆகிக்கலாம், செகண்ட் இயரோட ட்ராப் அவுட் ஆகிக்கலாம், 3 வருஷம் படிச்சா படிக்கலாம், எதுவுமே தேவை. இப்படி வந்து ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப இதன் மூலம் என்ன செய்யப்படுகிறது? இந்த மக்களை வந்து நீங்க கல்வியிலிருந்து விரட்டுறது. இதுதான் அவங்களுடைய மெஜாரிட்டேரியன் அஜெண்டா. அப்போ வச்சிருந்தாங்க வருணாசிரம கோவில யாரெல்லாம் படிக்கலாம், யாரு வந்து படிக்கிறத கேட்கலாம், அப்படி அதை வந்து இன்னைக்கு ஒரு கொள்கையாகவே கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறது. டீச்சர்ஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ண தேவையில்ல, கிளஸ்டர் உருவாக்குறாங்க. அந்த கிளஸ்டர்ல ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர் இல்லையா, அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இன்னொரு ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சர், அவர் வந்து இங்க கிளாஸ் நடத்திட்டு அவர் திருப்பி அங்க போயிடுவார். ஒரு கிளஸ்டரா, ஒரு ஸ்கூலுக்குன்னு ஆசிரியர் கிடையாது. இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி மூலம் ஒரு ஸ்கூல்ல மேத்ஸ் டீச்சர் வேணும், சயின்ஸ் டீச்சர் வேணும், இங்கிலீஷ் டீச்சர் வேணும் அப்படின்னு நீங்க அப்போ வேகன்சி இருக்குது அப்படின்லாம் நீங்க இனிமே கேட்க முடியாது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன பாடம் நடத்துற டீச்சரா இருந்தாலும் இருப்பாங்க. அந்த டீச்சர் வேணுமா, உங்களுக்கு இன்னொரு ஸ்கூல்ல இருப்பாரு, அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார் கிடையாது. இப்ப ஒரு வாத்தியார் வந்து ஒரு கிளஸ்டர்ல வேலை செய்வார், அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறவர் கிடையாது. அந்த கிளஸ்டர் என்பது பல ஊர்களை சேர்ந்தது. ஒரு 15, 20, 30 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு கிளஸ்டர் உருவாக்கப்படுது. அதுக்குள்ளார ஒரு 20-30 ஸ்கூல் இருக்கும். 20-30 ஸ்கூலுக்கும் சேர்த்து ஒரு ஆசிரியர். எப்படி நியமனம் செய்து கொள்வதற்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வழிவகுக்கு. இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. இதுக்குள்ளார நம்ம இந்திய பூத்தை பாக்குறாங்க, இந்திய பூத்த ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது பின்னால இருக்கிற மிக முக்கியமான விஷயம், இது வெகு மக்களை கல்வியிலிருந்து விரட்டுகிறது. அதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த மெஜாரிட்டியான அஜெண்டாவை வந்து எஜுகேஷன் பாலிசி மூலமாக கொண்டு வந்து அதற்கு நிதி ஒதுக்குவது. அப்ப நிதி ஒதுக்குறது எங்க நிதி வந்து ஒதுக்கணும்? பேசிக்கா இருக்கிற ஸ்கூல் எஜுகேஷன் கிடையாது, குறைக்கும். அப்புறம் அடுத்ததாவது காலேஜ் எஜுகேஷன் அதுக்கு குறைச்சிக்க. எங்கெங்க வந்து பண்ணணும் ரொம்ப எலைட்டா. இப்ப வந்து அவர் சொல்றாரு, நாங்க PMCன்னு ஒரு ஸ்கூல்ல உருவாக்கும். அதுவாவது வந்து ஒரு எலைட் ஸ்கூல்ல உருவாக்க போறாங்கன்னா கிடையாது. ஏற்கனவே கேந்திரிய வித்யாவெல்லாம் நாங்க வந்து அதனுடைய பேரை மாத்தி ரீகிறிஸ்டன் பண்ணி அதை PMC ஸ்கூல்னு சொல்ல போறோம். இப்போ 1500 ஸ்கூல் உருவாக்க போறோம். 869 கேந்திர வித்யாலயா நாங்க வந்து PMCன்னு அப்படியே மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த எஜுகேஷனை காலி பண்ணும் முதல்ல. இதை எஜுகேஷன்லாம் இருந்தால் தானே நீங்க வந்து ஏதாவது படிச்சுட்டு அதை இதை தெரிஞ்சுக்கிட்டு வேற வேற கோட்பாடு கொள்கைலாம் வந்து ஏதாவது கொஞ்சமாவது அறிமுகமாகிட்டு நீங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்பீங்க. அதனால இதை முதல்ல படிக்கிறதே காரணப்படும். படிப்பறிவு இல்லாத மக்கள் திரளை உருவாக்குவது, இதை வந்து ஒரு அரசாங்கம் திட்டமிட்ட முறையில செய்கிறது. அதுக்காகவே ஒரு கொள்கை உருவாக்குறதுன்னா எவ்வளவு பெரிய வேலைன்னு பாருங்க. அதுக்காக அப்போ எஜுகேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிதியை குறைப்பது. அடுத்தது அதுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது. அதை வந்து தொடர்ந்து பட்ஜெட்ல, இந்த பட்ஜெட்ல கூட ஹெல்த் பட்ஜெட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதை ஏன் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றோம். இந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை யார் டிபெண்ட் பண்ணி இருக்கான்? இங்க இருக்கிற பெரும்பான்மை மக்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், SC ST இவங்களுக்கு இன்னைக்கும் நமக்கு அரசு மருத்துவமனை விட்டா வேற வழி கிடையாது. வேற ஏதாவது காம்ப்ளிகேட் ஆச்சுன்னா முடிஞ்ச கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லைன்னா செத்து போவது தான், வேற நமக்கு வேற வழி கிடையாது. இந்த நிலையில இந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் பண்ணும். இது வந்து ஏதோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து குறைக்கிறாங்க, வெல்ஃபேர்ஸ்க்கான நிதியை குறைக்கிறாங்க. இது வந்து ஒரு மெஜாரிட்டேரியன் அஜெண்டாவோட அங்கமாக இருக்கிறது என்பதை நீங்க பார்க்கணும். இதுல யாரை வந்து நீங்க டார்கெட் பண்றாங்க?
இங்க இருக்கிற கீழே இருக்கிற மக்களை வந்து டார்கெட் பண்ணி அவர்களை குறைப்பது. இதுக்கப்புறம் வந்து அங்கங்க மாநில அரசுகள். மாநில அரசுகள் என்பது வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு நீ ஓவராலா எடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் பெரும்பாலும் மாநில கட்சிகள் வருகிற ஆட்சி செய்கிற அரசுகள், அங்கங்க எதிர்கட்சி அரசுகள் அப்படிதான் வரும். அந்த மாநில கட்சிகள்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சிகள். அது ஹேமந்த் சோரனா இருந்தாலும் சரி, அல்லது அகிலேஷா இருந்தாலும் சரி, நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா பெரும்பாலும் அதுல அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் வரலாம். ஆனா அவருடைய பஞ்சாப் சீஃப் மினிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த நான் பிராமின் இதுக்குள்ளதான் வர்றாரு. இந்த கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வந்து அவங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிற அந்த கவர்மெண்ட்டை பயன்படுத்தி அங்க இருக்கிற மக்களை, இந்த வெகு மக்களை எம்பவர் பண்றாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி. அப்போ இதை டிப்ரைவ் பண்றதுக்கு மாநில அரசுகளை டிப்ரைவ் பண்ணி முழுக்க எல்லாத்தையும் வந்து பவரை ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்றோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே 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 போடுற கோஷத்துக்கு இந்த மாநில அரசுகளே இல்லாம ஒரே அரசாக மாற்றுவது இந்த நோக்கி இந்த ப்ராசஸ். அப்போ என்ன பண்றாங்க, இந்த மாநில அரசுகளுக்கான நிதியை வந்து குறைப்பது. அந்த நிதி எப்படி கொடுக்கப்படுகிறது, இதை எதுங்க டிசைட் பண்றாங்க, இதை ஃபினான்ஸ் கமிஷன்ல டிசைட் பண்றாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் இப்போ வந்து நமக்கு இப்போ நடைமுறையில் இருக்கிறது. அடுத்த 26ல அடுத்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் அதுக்கான ஆட்களை போட்டாங்க. அதுக்கு டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெளியிட்டுட்டாரு. இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல உறுப்பினர்கள் நியமனம் பண்ணியிருக்கான். பழைய நிதி ஆயோக் இருந்த சேர்மன் பண்ணாங்க, அதுக்கு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளார ஏதாவது மாநிலத்திலிருந்து பிரதிநிதிகள் இருக்காங்களா? யாருமே கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன் அந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த 24 ஆரம்பத்திலேயே வெளியிடப்பட்டது. அது தொடர்பாக எந்த மாநில அரசுகளாவது ஏதாவது விவாதிச்சு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நீங்க வந்து, ஏன்னா அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் ஃபைனலைஸ் பண்றோம். நம்ம காந்தி சாருக்கு நல்லா தெரியும், அதுலதான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு டிவாலுவேஷன் பண்ண போறோம், எவ்வளவு பர்சன்டேஜ் போகுது. அதனால டெவலப்டு ஸ்டேட்ஸை வந்து டிப்ரைவ் பண்றது, இதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்குறாங்க. இது காங்கிரஸ் கவர்மெண்ட்லயே உருவாக்கினாங்க. அப்ப இருந்தே இது மாதிரி தான் பண்ணாங்க, மாநிலங்களை ஒழிச்சு கட்டுறது. இவன் வந்து முழு மூச்சாக இருக்கிறார். ஸோ அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சமயத்திலேயே நாம் வந்து இன்டர்வன் பண்ணி அந்த பினான்ஸ் கமிஷனுடைய அந்த செயல்பாட்டுக்குள் மாநிலங்கள் தலையிட்டு அதை இது பண்றதுங்கிறது இன்னும் நடக்கல. முதல்ல நம்ம வந்து நிதி ஒதுக்காம போனப்பதான் சண்டை போடுறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு ஒரு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யப்படல எங்க மாநிலங்களுக்கெல்லாம், அப்படி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த 75 ஆண்டு வரலாற்றுல இப்பதான் இந்த பட்ஜெட்ல தான் பல மாநிலங்கள் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படிங்கிற எதிர்ப்பு குரலையே கொடுப்பதற்கு 75 வருஷம் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாநிலங்கள்ல வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடையாது. அது மாநில கட்சிகளுக்கும் அதுல பெரிய விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பட்ஜெட்டை எப்படி வந்து பார்க்கறது, அல்லது அதுல நம்ம எப்படி டிப்ரைவ் ஆயிருக்கோம், நம்ம ஸ்டேட் எப்படி வந்து வஞ்சிக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கறது என்கிற ஒரு விஷயமே ரொம்ப அண்மை காலமாக சில ஆண்டுகளை, குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் நிதியமைச்சர் வந்து அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் அவர் பேச ஆரம்பிச்சார் டெக்னிக்கலா. அதுக்கப்புறம் தான் இது வந்து பொது வெளியில வந்திருக்கு. அதுக்கு முன்னால சில விற்பனர் வல்லுநர்கள் மட்டும் பேசக்கூடியதாக இருந்துட்டு இருந்தது. இது மாதிரி எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ், ஆத்ரே மாதிரியான எக்கனாமிக்ஸ்கள் அது வந்து பேசுவாங்க. அதுக்கு மேல வந்து அது ஒரு அரசியல் பேச்சா மாறுறது கிடையாது. ஸோ இப்போதான் அது வந்திருக்கு. அப்போ இந்த டிவாலுவேஷன்ல பெரிய மோசடி அவர்கள் செய்கிறார். எப்படி வந்து டிவிசிபிள் பூல், அதாவது மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி, அந்த ஒரு விஷயத்தை தனியா எடுத்துருக்கு. பகிர்ந்தளிக்க கூடாது, தேவையற்றது அப்படின்னு கூடுதல் வரிகள், சர்சார்ஜஸ், செஸ் அப்படின்னு கூடுதல் வரிகளை இப்படி கொண்டு வர்றதுங்கிற ஒரு சிஸ்டத்தை அதுவும் வந்து நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கொண்டு வந்தாங்க.
அதை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னைக்கு கடந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 14.8% டோட்டல் பட்ஜெட் ரெசிப்ட்ல 14.8% வந்து செஸ் சர்சார்ஜ். அது வந்து நீங்க டிவிசிபிள் பூல்ல வராது. இது மாநிலங்களுக்கு பயிர்கடிக்க தேவையில்லை. 10 லட்சம் கோடி ரூபாய் அதுக்குள்ளார போயிடும். அதை வந்து ஒன்றிய அரசு தான் கையில் வச்சுக்கிது. அப்ப மாநில அரசுக்கு இதெல்லாம் பங்கு கிடையாது. அப்ப பங்களிக்கிறேன்னு சொல்ற விதத்திலேயே பல விதமான மோசடிகள். இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்றது, அதை வந்து பல மாதங்கள் இழுத்தடிக்கிறது. இப்ப நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை கூட வந்து நாங்க டைரக்டா மணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பல மாதங்கள் இழுத்தடிக்கலாம். அதுல எவ்வளவு பேர் வந்து அதனால டிராப் அவுட் ஆகிறோம். இப்போ உதாரணம் 60/40. இப்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து 60% ஒன்றிய அரசு கொடுக்கணும், 40% மாநில அரசு கொடுக்கணும். மாநில அரசு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் பட்டியலை அனுப்பணும். அதுக்கப்புறம் பல மாதம் கழித்து அவன் மிச்சம் 60% அந்த ஸ்டூடெண்டோடைய கணக்குக்கு அனுப்பலாம். இது எப்படி பாருங்க, ஒருத்தவன் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு காலேஜில் ஃபீஸ் கட்டணும், வந்து ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், ஒரு அதுக்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் பயன்படுது. இப்போ ஒரு 2000 ரூபாய் கட்டினா நம்ம வந்து முதல்லலாம் வந்து குவார்டர்லியாக நாங்கள் கட்டுவோம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, மந்த்லியே கட்ட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மந்த்லி கட்டணும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் மாதம் வந்து ஒரு 2000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும்னா 40% ஏதோ கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு மிச்சம் 60% அங்கேருந்து வருங்க. வந்ததுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு இடையில வந்து அவனுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரும். செமஸ்டர் எக்ஸாம் வரும்போது நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வான்னு சொல்லுவான். நீங்கள் டியூ இருந்ததுன்னா என்ஓசி கொடுக்க மாட்டான். அப்போ அவன் ஸ்காலர்ஷிப் வராதனால இவனுக்கு என்ஓசி கிடையாது. இவன் கடன் வாங்கி எங்கேயாவது அந்த டியூவை கிளியர் பண்ணிட்டு அவன் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுத போகணும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவருக்கு எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்படுதோ அதுக்கு பயன்படுதுன்னா அதுக்கே பயன்படுது. நிறைய பேர் கோர்ஸே முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். பல பேருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 2018 என்ன பண்ணாங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணாங்க. பண்ணதும் இங்க தமிழ்நாடு தான் அதிகமா பாதிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க, குறிப்பா எஸ்சி. இதுல இந்தியாவிலே இங்க தான் அதிகம். ஆனா இங்கதான் அதிகமாக உயர்கல்விக்கு எஸ்சி மாணவர்கள் அதிகமாக வருவது தமிழ்நாட்டில் தான், இந்தியாவிலேயே. இப்போ அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. நாங்கள் இப்போ முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி அவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தோம். இது நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதுலேருந்து நீங்கள் முதல்ல கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கெல்லாம் பணம் கிடையாதுங்க, அது மாதிரிலாம் நாங்கள் கொடுக்க முடியாது. 18-19 2 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்காலர்ஷிப்பே வராமல் பெரிய அளவிலான ட்ராப் அவுட். இங்கே எஸ்சி மாணவர்கள் உயர்கல்வியில அதிகமா டிராப் அவுட் ஆகுது அந்த 2018-19. அதுக்கப்புறம் கோவிட் வந்தது, அது இன்னும் அதிகமா அதை வந்து அதிகப்படுத்துனது. இன்னைக்கு 49 இருந்தது நம்முடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ரிப்போர்ட்டா ஆல் இண்டியா சர்வே ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் 47க்கு வந்துருக்கு. தமிழ்நாடு வந்து 49, 47 2% டிக்ளைன் ஆகுது. 2% வந்து ஜெனரல் எஜுகேஷன் டிக்ளைன். அந்த டிக்ளைன்ங்கிறது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட டிக்ளைன். நீங்க போய் அது கீழே உள்ளார பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உயர்கல்விக்கு வருவது பெருமளவில் குறைந்திருக்கிறது இந்த 2 வருஷத்துல. அதுக்கு காரணம் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல அவங்க வந்து செய்கிற தில்லுமுட்டுகள். நாங்கள் போய் பெரிய போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணா 5 வருஷத்துக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றோம், அதுக்கு 35,000 crore ஒதுக்குறோம்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் எங்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை அறிவிச்சாங்க. அது 2025 வரைக்கும் தான் அந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுகிறார்கள் என்றால் இந்த மாணவர்கள் கல்வியிலிருந்து விரட்டுகிறார். இதுக்கு பட்ஜெட்டை வந்து பயன்படுத்துகிறார். இந்த பட்ஜெட் வந்து நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு துறை வாரியாக இது எப்படி நிதி குறைக்கப்படுகிறது என்று பார்க்கிற அதே நேரத்தில்
இது ஒரு பெரும்பான்மைத்துவ அரசை உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, ஒரு கருவியாக்கப்படுகிறது, அல்ல மத சிறுபான்மை மக்களுக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் எதிராக இந்த பட்ஜெட் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று பார்ப்பது மிக மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். அந்த விதத்தில் இந்த பட்ஜெட்டுடைய வரவு செலவு கணக்குகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக இங்க நம்ம 16th ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி, இந்த மாநிலங்களுக்கான நிதி பகிர்வுல நடக்கிற தில்லுமுழுவை பற்றி, இதை பற்றி தொடர்ச்சியான விவாதங்கள் நமக்கு தேவை. இத்தகைய விவாதங்கள் தான் இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களை நீங்க என்லைட்டன் பண்ணணும். அரசியல் தலைவர்கள் போய் எங்கேயும் தனியாக இதுக்கெல்லாம் டியூஷன் வச்சு கோச்சிங் கிளாஸ்ல சென்று இதையும் கற்றுக்கொள்வதில்லை. உங்களை போன்ற அமைப்புகள் தான், நீங்கள் ஏற்படுத்துகிற கருத்துக்கள் தான், விழிப்புணர்வு தான் ஒரு அரசியல் உரையாடலாக மாறும். அதுதான் கோரிக்கைகளாக, வாக்குறுதிகளாக மாறும். எனவே ஏதோ நம்ம ஒரு சின்ன இடத்துல ஒரு 50 பேர் 100 பேர் இன்றைக்கு கூடி இதை பேசுவதனால் என்ன பயன் என்று நீங்கள் கருத வேண்டாம். PS கிருஷ்ணன் என்கிற ஒரு தனி மனிதர், அவருடைய உழைப்பு தான் SCSP என்கிற ஒன்றை பற்றிய விழிப்புணர்வை இந்தியா முழுமைக்கு கொண்டு வந்தது. அதுபோல நம்முடைய காந்தி அவர்களும் குமார் அவர்களும் எடுத்த முன்முயற்சி தான் SCSP என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. அதுதான் பின்னால அரசியல் கோரிக்கைகளாக மாறியது. எனவே இது தொடர்ச்சியாக நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒன்று. இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.